வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல ஹெல்தியாவும் அதே சமயம் பேக்கரியில கிடைக்கிற மாதிரியான கோகனட் மக்ரூன்ஸ் எப்படி வீட்ல செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிறேன். 1/2 கப் கிரானுலேட்டட் ரா கேன் சுகர் எடுத்திருக்கேன். நல்ல பொடுசா நைஸா இருக்கிற சர்க்கரை எடுத்தோம்னா அவன்ல வேக வைக்கிறப்ப சீக்கிரமா மெல்ட் ஆயிடும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற சர்க்கரையா எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு கரெக்டா இருக்கும். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன், நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கிறதுக்காக. இப்போ இதை நம்ம விஸ்க்ல இல்லாட்டி எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர்ல நல்லா நொர வர அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நொர வர மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் இதுல 2 கப் ட்ரை கோகனட் ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். காஞ்ச தேங்காய் துருவல்ங்கிறதுனால சட்டுன்னு எல்லா ஈரப்பதத்தையும் உறிஞ்சிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சின்ன குழியா இருக்கிற ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி எடுத்திருக்கேன். அப்போ அழகா குட்டி குட்டி ரவுண்டா நமக்கு கோகனட் மக்ரூன்ஸ்லாம் வரும். இப்போ இந்த மாதிரி இதை ஒரு ஸ்கூப் இந்த மாதிரி அள்ளிட்டு அதை எல்லாத்தையும் இப்படி நல்லா இன்னொரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டோம் அப்படின்னா சமமா இருக்கும். எக்ஸ்ட்ராவெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல பட்டர் தடவுனா பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அதுல நம்ம ஒன்னொன்னா வச்சிடலாம். ட்ரேல வைக்கிறப்ப இந்த மாதிரி அப்பப்ப கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி முட்டையும் சர்க்கரையும் அடியில் அப்படியே தனியா வந்து நிற்கும். எல்லா மக்ரூன்ஸையும் ட்ரேல வச்சாச்சு. பார்க்கவே அழகா எல்லாம் ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. இப்போ அவன்ல 320 டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது 160 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15ல இருந்து 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். மக்ரூன் சைஸ் அப்புறம் பேக்கிங் ட்ரே திக்னஸ் பொறுத்து டைம் கொஞ்சம் வேரி ஆகும். மக்ரூன்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா செட் ஆகி இருக்கும். அதனால ஈஸியா கரண்டியில இல்ல டாங்ஸ்ல வச்சு இந்த மாதிரி கூலிங் ரேக்ல எடுத்து வச்சிடலாம். அப்போதான் வந்து அடியில வேர்த்திடாம நல்லா நமத்திடாம இருக்கும். அவ்வளோதான், சூப்பரா நம்மளோட கோகனட் மக்ரூன்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.